ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்டெஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃபேன்ஸ் மீட் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதி 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபேன்ஸ் மீட் நடத்துனாங்க. அவங்களும் கமருதீன் சேர்ந்து. அவங்களுக்கு வந்து ஆதரவா பார்த்தீங்கன்னா, நம்ம பிரவீன் ராஜ் வந்து வந்திருந்தாரு உள்ள. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து அன்னைக்கு குடுத்த மக்கள் ஆதரவு, அவங்க லவ்வு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். இம்ப்ரெஸ் ஆன நம்ம விஜே பார்வதி, அடுத்த நாளே இன்னொரு ஃபேன்ஸ் மீட்டு அண்ட் ரேலி செலிப்ரேஷன் வச்சிருந்தாங்க. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, கேகே நகர்ல பிஎஸ்பிபி ஸ்கூல் இருக்கு இல்லையா? அது பக்கத்துல வந்து வச்சிருந்தாங்க. இது வந்து அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, மழை தூறல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டா. ஸோ அப்ப இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பெரிய மாலைங்க. அவங்களால வெயிட் தாங்க முடியல. ஸோ அவ்ளோ பெரிய மாலைய வந்து அவங்க கழுத்துல போட்டாங்க. அவங்களே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ரொம்ப வந்து என்ன சொல்லணும்னா, லவ்வா ஃபீல் பண்ணாங்க. மக்கள் வந்து நெறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. நீங்க அங்க இருந்தது உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க நீங்களா இருந்தீங்க. நாங்க எல்லாம் உங்கள வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணோன்றாங்க. இத கேட்டோனே பார்வதி ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதி கேட்கறாங்க, "உங்களலாம் புடிச்சிருந்தானே?" "ரொம்பவே புடிச்சிருந்தது. உங்களுக்காக மட்டும் தான் நாங்க பிக் பாஸே பார்த்தோம். நீங்க வெளில வந்த அப்புறம் நாங்க பிக் பாஸே பார்க்கல நாங்க." இத கேட்டோனே ரொம்பவே வந்து ஆனந்தமாயிட்டாங்க நம்ம பார்வதி. அப்புறம் நெறைய வந்து நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா? ஒவ்வொரு கொஸ்டினா கேட்டாங்க. "கமருதீன் கூட லவ் எப்படி போயிட்டு இருக்குன்னு?" சிரிச்சுட்டு, "நல்லா தான் இருக்குன்ற" மாரி சொன்னாங்க. நீங்க வெளில வந்தோனே, நாங்க ரொம்ப ஃபீல் பண்ணோம். எங்களால வந்து பிக் பாஸ அதுக்கப்புறம் பார்க்க முடியலன்ற மாரி உணர்ச்சி பொங்க சொன்னாங்க. இத கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் மக்கள் ஒரு சிலர் கேட்டாங்க, "அடுத்து என்ன பண்ண போறீங்க?" இந்த மாரி அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நெறைய பேசிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல தான் அறிவிக்கிறேன்னாங்க. இத கேட்டோனே மக்கள் வந்து ஆரவாரத்தோட கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து நீங்க ஃபேன்ஸ் மீட் வைங்க. உங்கள மீட் பண்ணணும் நாங்க அடிக்கடின்றாங்க. கண்டிப்பாங்க. எப்பலாம் டைம் கிடைக்குதோ அப்பலாம் நான் வைக்கிறேன். ஃபேன்ஸ் மீட் வாங்கன்றாங்க. உண்மையாவே வந்து நேத்து குடுத்த அவ்ளோ மரியாத மக்கள் குடுத்தாங்க இல்லையா? விஜே பார்வதி மேல. அவங்களுக்கே உண்மையாவே ரொம்ப வந்து ஆச்சரியமாயிடுச்சுங்க. என்னடா இந்த அளவுக்கான்னு சொல்லிட்டு. உண்மையாவே அடுத்தடுத்து வந்து ஃபேன்ஸ் மீட் இந்த மாரி ரேலி செலிப்ரேஷன் ஸோ மக்கள் வந்து டைரக்ட்டா மீட் பண்ற மாரி ஒரு சில ப்ரோகிராம் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில வெப் சீரிஸ்லாம் வேற வந்து சைன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் மக்களே. அது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு உண்மையான நியூஸ்ன்னு தெரியல. அந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆனோனே உங்களுக்கு அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன் மக்களே. உண்மையாவே இவங்களுடைய வளர்ச்சி இருக்கு பாருங்க. அவங்க வாழ்ந்த பிக் பாஸ்ல அந்த 90 நாள் அதுதாங்க அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைய வச்சிருக்கு. உண்மையாவே அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம் இன்னும் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஸோ இவங்க தான் வந்து இவங்க, கமருதீன், வினோத் இந்த 3 பேரும் தான் வந்து ஹைலைட்டா இருக்காங்க. மக்கள் செல்வர்கள் இவங்க 3 பேருக்கும் உண்மையா சொல்லணும்னா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோல உங்கள மீட் பண்றேன். நன்றி.